உண்மையிலே ஒரு தரமான படம் ப்ரோ. முழுக்க வந்ததுக்கு காரணம் பசங்க படம்லாம் தாண்டி பார்த்திபன் சாருக்காக. அவர் நடிப்பை வந்து என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட்னால் அது வந்து பார்த்திபன் சார் தான். அவர் வந்து அவருக்கு இருக்க திறமைக்கு இதெல்லாம் வந்து சும்மா ஜுஜுப்பி. அவர் நினச்சார்னா இதுக்கு மேலே எடுத்துன்னு போவார். கமலஹாசனுக்கு ஈக்குவல் ஒரு ஆர்டிஸ்ட்னால் அது வந்து பார்த்திபன் சார் தான். டீன்ஸு சூப்பரான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து உண்மையிலேயே நான் யோசித்தேன், என்னடா இது படம் ஒரு மாதிரி போதே, இது சயின்ஸ் என்ன சொல்கிறது, இது ஒரு த்ரில்லரா க்ரைமா இல்லை பசங்களுக்கு ஃபன்னா எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடையாது, நான் வேறடா அப்படின்ற மாதிரி பார்த்திபன் சார் சொல்லிட்டாரு. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து யாரும் சதிராதீங்க, செகண்ட் ஹாஃப் போங்க. செகண்ட் ஹாஃபில் தான் படமே. ஏன்டா இப்போ நீ படத்தை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்களேன், பேசாமல் செகண்ட் ஹாஃபே ஃபுல்லாக ஓட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு பிரம்மாண்டத்தை ஒன்று காமிச்சாருங்க. அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை வந்து உள்ளே இறக்கிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டம். பசங்களை பற்றி நடிப்பு பற்றி சொல்லணும்னா ஒருத்தர் ஓட்டை பண்ணி நடிக்கிறான். நான் இஷ்டத்துக்கு நடிப்பேன்டா, நீ நடிக்கிற, நான் எப்படி நடிப்பேன், நான் எப்படி நடிக்கிறேன், நீ எப்படி நடிக்கிறேன். ஆனால் படத்தை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஈக்குவலாக கூப்பிட்டு வந்து ஒரு கிளைமேக்ஸை சென்டிமெண்டலாக சூப்பராக இதெல்லாம் தாண்டி ப்ரோ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தெரிய வேண்டிய விஷயமா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸை. அது எனக்கு சொல்லணும் போல் இருக்குது. இவ்வளோ நாள் அந்த அறிவு எவ்வளோ நானும் எங்கெங்கேயோ போயிருக்கேன், நியூஸ் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சு. அதை வந்து பார்த்திபன் சார் இந்த படம் மூலிமா ஒரு ஃபன்னாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் மட்டும் இல்லாமல் ஒரு எஜுகேஷனாகவும் பசங்களுக்கும் சரி, ஃபேமிலிக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழர்களுக்கும் சரி எல்லாருமே கொடுத்துருக்காரு. அதனாலே நீங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து தயவு செஞ்சு பார்த்துறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தேட்டரில் வந்து பாருங்கள், டிவியில் பார்க்கணும், அந்த ஓடிடியில் பார்க்கணும் சொல்ல வரும்ல, ஓடிடியில் பார்க்கணும்னு நினச்சிடாதீங்க. தேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மாண்டம் கிடைக்கும். புரியல ப்ரோ, இதில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. அதாவது வெறும் எமோஷனு, லவ்வு, க்ரைமு, த்ரில்லரு அந்த மாதிரிலாம் இல்லை. மொத்தத்தையும் ஜான்ரேவாது மொத்த ஜான்ரே உள்ளே போட்டு அலசி பரட்டி எடுத்து ஒரு பிரம்மாண்டத்தில் முடித்தார். ஜென்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ஆடியன்ஸும் தேவை ப்ரோ. முக்கியமாக தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு தேவை ப்ரோ. இந்தியாவுக்கு தெரியணும் இந்த படத்தை பார்த்து, அந்த கிளைமேக்ஸை பார்த்து இந்தியாவுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, அது யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்குன்றது வந்து இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் தெரியணும் ப்ரோ. அதுக்காகவே ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க. ப்ரோ மூவியில் என்னென்னா வந்துட்டு இந்த கிட்ஸ் வந்துட்டு எப்படி லைக் வீட்டில் தெரியாமல், பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் வெளில போய் சுற்றலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த டைமில் என்னென்ன வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வரும், லைக் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாமல் போனால் எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் அதுதான் இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. பட் என்னன்னா கொஞ்சம் ஹாரர் த்ரில்லர் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் வேறு ப்ரோ, இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் தான் ப்ரோ. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் ப்ரோ, அது சொல்ல முடியாது. பட் செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டோரியோட ட்விஸ்ட்டே இருக்குது. நீங்கள் மூவி பார்த்தா தான் அது தெரியும். இந்த படத்தில் மெசேஜ் என்ன ப்ரோ சொல்கிறாங்க ஆடியன்ஸ்க்கு? மெசேஜ் என்னென்னா அதான் ப்ரோ, கிட்ஸ் வந்துட்டு வீட்டில் லைக் பேரண்ட்ஸோட ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் வெளில போய் சுற்றுறப்போ என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும், தெரியாதவங்க ஜாலியாக போய் சுற்றுவாங்க, அப்போ கீழே விடுறது, அடிப்படுறது, ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி தான் ப்ரோ. காம்படிஷன் வந்து இந்தியன் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. இது காம்படிஷன் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ, அது வேறு ஸ்டோரி, இது வேறு ஸ்டோரி. படம் இது என்ன கான்செப்ட்னா எது நல்லா இருக்கும்ன்றது தான் ப்ரோ. இந்த மாதிரி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? சாட்டிஸ்ஃபை தான் ப்ரோ. 4/5 தரலாம் ப்ரோ ரேட்டிங். ப்ரோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சரியான காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2 ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருச்சு, பார்த்தேன். அதுவும் சரியில்லைன்னாங்க, இதுவும் சரியில்லை. ஸோ எந்த படம் சரியில்லைன்னு தான் இங்கே காம்படிஷன் பார்ப்போம். இல்லை இப்போ டீன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க, இந்தியன் 2 இன்னும் பார்க்கல நீங்கள்? பார்க்கல. ஸோ இப்போ டீன்ஸ் பார்த்த வரைக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக நான் வெளியே போகல, அதுதான் சொல்ல முடியும். ஆமாம், ஒரு பார்த்திபன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாருன்னு எதிர்பார்த்துட்டு வர்றது தான். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஏதோ கான்சென்ட்ரேட்டோடு இந்த படம் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி. ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு மூவி கொடுத்துட்டு அவர் கொடுத்த படமாக இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ படங்களை கம்பேர் பண்ணும்போது இது சரியாக ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், ஒர்க் ஆகலை. ஆனால் பார்த்த வரைக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு டேயில் ப்ரோ அவங்க ஆட்கள் தானே வந்திருப்பாங்க. நம்மளை மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் தான் ரிவ்யூ சொல்லுவாங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணல. Movie is very good. Okay. Yeah. So what do you like about the movie? Movie is unique for the acting of childrens. Yeah. And sir, when it's coming, so it's very appreciable for movie. And songs, stories, it's very unique. I'm waiting for part 2. Yeah. What is the message you are telling the audience? Message, those who are watching my video, please come nearby theater and watch this movie. Okay. Yeah. So like after like the long days, the screen has been released tonight due to Yeah. some struggles. Okay. How about the VFX and other works? Like it's
it's very danger, but like when it's relatable, when it's video is ready. But now is I feel better for watching. So how about the screenplay? You liked it? Yeah, like. Do you feel any more while watching the movie? No. Actually, this is my first Tamil movie, so I like read the caption and like watch it. Yeah. So enjoyed the movie, na? Yes. So how about the general audience can watch this movie? General audience. Yeah, sure. Children's very much. Out of 5, how will you rate this movie? 8. டீன்ஸ் மூவியில் நடிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 1 year 18 months நாங்கள் கஷ்டப்பட்டு ஃபைனலாக ஆடியன்ஸ் கையில் வந்துருச்சுன்றது இட்ஸ் வெரி ஹாப்பி. வி ஹோப் இட் மேக்ஸ் அஸ் ப்ரவுட், லைக் யூ மேக் அஸ் ப்ரவுட். தேங்க்யூ. ஓகே. ஸோ டீன் மூவி ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு ரிலீஸ் ஆகல. இந்த மூமெண்ட் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க ஆடியன்ஸோட பார்க்கும்போது? அது எப்படி சொல்கிறது, லைக் வைப், தியேட்டர் ஃபுல்லாக வைப் வந்துச்சு. நிறைய டீனேஜர்ஸ் இருந்தாங்க, எல்லாருமே வைப் பண்ணாங்க. எண்டில் பிப்ளி சாங்லாம் நாங்கள் போய் ஆடி ஒரு வைப் ஆயிடுச்சு. ஸோ படம் நல்லா இருந்தது. படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? இவர் பார்த்திபனோட புது ட்ரையாக இருந்துச்சு. இட்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அவர் எல்லா இடத்துலையுமே கை வச்சிருப்பார், எல்லா இடத்துலையுமே டச் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனும் டச் பண்ணிட்டார் இந்த டைம். சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு சொல்கிறீங்களா? ஏற்கனவே நம்ம சூர்யாவோட மூவி பார்த்துருக்கோம் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ அதே மாதிரி சூர்யாவோட 24. ஸோ அதே மாதிரி இப்போ டீன்ஸ் வந்திருக்கு. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு குழந்தைங்கள வச்சு எடுத்திருக்காங்க. கிட்ஸ் உண்மையில நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இது ஒரு பேய் படமா இல்லை என்ன மாதிரி படம் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. செகண்ட் ஆஃப்க்கு மேலே தான் புரியுது இது உண்மையிலே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஓகே, பார்த்திபன் எப்படி சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கிறேன்? பிகாஸ் இஸ் வெரி ஃபிலாசபிக்கல், இஸ் வெரி ஸ்பிரிச்சுவல், அந்த மாதிரி பேசுகிற ஒரு இஸ் அ வெரி சர்க்காஸ்டிக் பர்சன். இவர் எப்படி சயின்ஸ் ஃபிக்ஷன் பேச முடியும்? அதுவும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு சயின்ஸ் ஃபிக்ஷன்றது வந்து அவங்க பேயை கூட நம்பிடுவாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து நம்பவே மாட்டாங்க. ஸோ அதை ரொம்ப லேமாக சொல்லியிருந்தாரு. கிட்ஸை வச்சு சொன்னது வந்து என்ஜாய் பண்ணிங்களா? நல்லா இருக்குது, அவசரமாக இருக்குது. என்னோட கிட்ஸ் அதில் ஒருத்தர் பண்ணியிருக்கா. நான் சென்னையில் டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் இதில் ஒரு கிட்ட வந்து அதில் பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்காக தான் வந்திருக்குது. அவள் பேர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் அபூர்வா. ஸோ அவளுக்காக தான் வந்தது. அந்த மியூசிக் சூப்பராக இருக்குது. இமான் சார் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கார், சூப்பராக இருக்குது. ஓகே. படம் ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது ஜி, நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. எங்கேயுமே ஓவர்லாப் ஆகல, நல்லா இருக்கு, நல்லா மூவ் ஆகிடும். படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜி, எல்லா மூவிக்கும் ஸ்டெஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். படத்தோட ஹைலைட்னா என்ன சொல்லுவீங்க? கிளைமேக்ஸ் ஜி, கிளைமேக்ஸ் என்ன இருக்குது அப்படி கிளைமேக்ஸில்? பார்த்தா தான் ஜி தெரியும், பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த படத்தில் ஏதாவது மெசேஜ் ஏதாவது சொல்கிறாங்களா? கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கும் மெசேஜ் இருக்குது, கிட்ஸ்க்கும் மெசேஜ் இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். பார்த்திபன் சாருக்கு இது ஒரு ஹிட் மூவியாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஹிட் மூவியாக இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே. படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, மியூசிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எங்கேஜிங்காக இருந்துச்சு சார். செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா எங்கேஜிங்காக இருந்துச்சு. படத்தில் யோகா பாபு ஆட் பண்ணியிருக்காரு. காமெடி சீன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கா? இல்லை, காமெடி சீன்ஸ் கம்மி தான். அவரோட போர்ஷன் ரொம்ப கம்மி தான். யோகி பாவோட போர்ஷன் ரொம்ப கம்மி தான். மற்றபடி குழந்தைங்களோட போர்ஷன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மியூசிக் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப கிரிப்பாக வச்சுக்கிது ஆடியன்ஸ். பார்த்திபன் சாரோட ஆக்ஷன் டைரக்டிங்கில் எப்படி இருந்துச்சு? அது இல்லை, ஆப்வியஸ்லி எப்பயும் போல. ஸோ சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் விஎஃப்எக்ஸுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோன்ட்டு. அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்கா? விஎஃப்எக்ஸ் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் வருது, அது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் ஒருத்தன் ஓவராலா? ஆமாம் பார்க்கலாம். ஆமாம்.